ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மீன் மிளகு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டு மீன் வறுவல் பண்ணிக்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே அந்த மீனில் இதே மெத்தடில் பண்ணலாம். நான் ஊளி மீன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. இதுக்கு நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். ஒரு பவுலில் மீன் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தானே நம்ம பண்ணுறோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க மாட்டோம், இது மட்டும்தான். இப்போ இதை கலந்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்தாச்சு, அவ்வளோதான். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். மீன் வறுவலுக்கு ஊற வச்சு இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் மீன் எடுத்து வச்சு பொரிச்சுக்கலாம். மீன் பொரிஞ்சதுமே ஒவ்வொரு மீனாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுமே திருப்பி போடாதீங்க, ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ லைட்டாக திருப்பி பார்க்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக திருப்பி கொஞ்சம் வெந்ததுமே அதுவே திரும்பி வருது. இது போல் ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மீனை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ மீனை பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம இன்னொரு தடவை வதக்கி எடுக்கணும். அதுக்கு அடுத்து அதே கடாயில் அதே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்காக. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்தம் பார்த்திங்களா மீன், அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் மிளகுத்தூள் சேர்த்துருவோம். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே போல் மிளகுத்தூள் அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கனாலும் அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்துருங்க. பார்த்து பொறுமையாக கலருங்க, அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சரியாயிரும். அந்த தக்காளி வெங்காயத்தோட சாறு நம்ம மீனில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். இது மொறுமொறுப்பாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் மீன் வறுத்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீன் வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது போல் வறுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதே போல் இந்த மீனில் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மத்தி மீனில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மீன் வீட்டில் வாங்குவீங்களோ அந்த மீனில் இப்படி பண்ணிக்கலாம். முள் இருக்க மீன், முள் இல்லாத மீன், எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். மறுபடியும் ஒரு டைம் இந்த மீனெல்லாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். முதலையே மீன் நல்லா தான் வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா, அதுக்காக லைட்டாக கொஞ்சம் வதக்கிறதுக்காக தான். மறுபடியும் இது போல் நல்லா ஒன்று சேர்த்து வச்சுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் மறுபடியும் ஆயிடுச்சு, எடுத்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே இப்போயே சாப்பிட்லாம் போல் இருக்கும். நம்ம கருவாடெல்லாம் வறுத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி மீன் வறுவல் பண்ணினா. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் மீன் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.